இந்த நாளிலே தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை வாசிக்க கேட்போம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்று யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதியிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு 13, 14, 15 வசனங்களை தான் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இந்த வசனங்களிலே யாக்கோபு அப்போஸ்தலன் எப்படிப்பட்ட சோதனையை குறித்து எழுதுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 13ஆம் வசனத்தில் எழுதுகிறார், சோதிக்கப்படுகிற எவனும் என்று எழுதுகிறார். கடந்த வாரத்திலையும் நாம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சோதனையை குறித்து சிந்தித்தோம். அங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதுகிறார். ஆனா இங்க 13ஆம் வசனத்துல சோதிக்கப்படுகிற எவனும் என்று சொல்லி இந்த வசனத்திலையும் சோதனையை குறித்து தான் எழுதுகிறார். அப்படியானால் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், போன வாரத்துல சிந்தித்தோமே சோதனையை குறித்து, அந்த சோதனைக்கும் இந்த 13ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிற சோதனைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். போன வாரத்துல நம்ம சிந்தித்தோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த சோதனை எங்கிருந்து வருகிறது என்றால் அவுட் சைடு சோர்சஸிலிருந்து கடந்து வரக்கூடிய சோதனையாக இருக்கிறது. எங்கிருந்து அப்படின்னா வெளியே இருந்து நம் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டிய சோதனையாக காணப்படுகிறது. அப்படி வெளியே இருந்து வருகிற சோதனை நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சோதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி வெளியே இருந்து வருகிற சோதனையிலே நாம் சரியான விசுவாசத்திலே இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அப்படி வெளியே இருந்து வருகிற சோதனைகள் எல்லாம் நமக்கு வருகிற விசுவாச சோதனைகளாக காணப்படுகிறது. அது ஒருவேளை நம்முடைய சரீரத்திலே பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சோதனைகளாய் இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய சோதனைகளாகவும் இருக்கலாம். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட சோதனையிலே நாம் எப்படி காணப்பட வேண்டும்? சகிக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும், நாம் உத்தமர்கள் என்று விளங்க பண்ண வேண்டும், நிரூபிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன? நிறைய நன்மைகள் நம் ஜீவிய பாதையிலே உண்டாயிருந்தாலும் முடிவான நன்மை என்ன? ஒரு உயர்ந்த நன்மை என்ன? ஜீவ கிரீடமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு நம்ம வாசிக்கிற 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற சோதனை எப்படிப்பட்டது என்றால் அது இன்வர்டு ட்ரையல் அண்ட் டெம்டேஷனாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, நமக்குள்ளே சந்திக்கக்கூடிய சோதனையாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். உள்ளே உண்டாகிற சோதனையாக காணப்படுகிறது. அப்ப முதல்ல யாக்கோபு அவுட்வர்டு ட்ரையலை பற்றி எழுதிட்டு இப்ப அப்படியே எதற்கு நேராக வருகிறார்? இன்வர்டு ட்ரையலுக்கு நேராக வருகிறார். இன்வர்டு டெம்டேஷனுக்கு நேராக கடந்து வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இன்வர்டு ட்ரையல், இன்வர்டு டெம்டேஷன், உள்ளே உண்டாகிற சோதனையை குறித்து யாக்கோபு எப்படி குறிப்பிடுகிறார் என்றால் அது ஒரு பாவ சோதனை. ஆனால் வெளியே இருந்து வருகிற சோதனை எப்படிப்பட்டது என்றால் பரிசுத்தமான சோதனை. இப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் ஹோலி ட்ரையல்ஸ்ல இருந்து நமக்கு வருகிற அன்ஹோலி ட்ரையல்ஸை பற்றி எழுதக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன் போன வாரம், கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அப்ப சில நேரம் கர்த்தரும் சோதிப்பார்,
சில நேரம் சாத்தானுக்கு என்ன செய்வார்? அனுமதி கொடுப்பார். அதுல எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? உத்தமர்கள் என்று விளங்க பண்ணணும். அதுல எல்லாம் நாம் சகிப்புத்தன்மையோடு காணப்பட வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும், முடிவான ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் நிஜத்தன்மை என்பதை நிரூபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது பரிசுத்தமான சோதனை. ஆனா இன்னைக்கு நம்ம சிந்திக்கிற சோதனை 13ஆம் வசனத்துல யாக்கோபு எழுதியிருக்கிறாரு. அந்த சோதனை எப்படிப்பட்டது என்றால், ஹோலி ட்ரையல் அல்ல, அன்ஹோலி ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ். தெய்வ பிள்ளையே, பாவ சோதனைகளை குறித்து எழுதுகிறார். அந்த பாவ சோதனைகள் நமக்கு உண்டாகும் போது அது எங்கிருந்து உண்டாகிறதாம்? நமக்குள்ளிருந்து உண்டாகிறதாம். எங்கிருந்து உண்டாகிறது? நமக்குள்ளிருந்து உண்டாகிறதாம். அப்ப நீங்க கேட்கலாம், அந்த பாவ சோதனையை கொண்டு வருகிறவன் சாத்தானா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். சாத்தான் செய்கிற வேலை என்னன்னா, ஒரு தூண்டுதலை மாத்திரம் கொடுப்பான். என்ன செய்வான்? தூண்டுதலை கொடுப்பான். பாவ சோதனைகளுக்குரிய தூண்டுதலை கொடுப்பான். ஆனா உங்க இருதயம் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றபடிதான் நீங்கள் அந்த சோதனையிலே ஜெயம் பெற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை உங்கள் இருதயம் பொல்லாங்கானதாக இருக்குமேயானால், அல்லது பாவத்திற்குரிய இருதயமாய் இருக்குமேயானால், என்ன செய்யும் என்றால், அந்த இருதயத்திற்குள்ளே என்ன காணப்படும் என்றால், ஈவில் டிசையர்ஸ் காணப்படும். தீமையான அல்லது பாவத்திற்குரிய தவறான ஆசைகள் காணப்படும். அதுதான் அந்த பொல்லாங்கான இருதயத்தில் இருக்கக்கூடிய முதலாவது தீமையாய் இருக்கிறது. அதற்கு ஒரு குழந்தையாக காணப்படுவதுதான் பாவம். இப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, நீங்க உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. சாத்தான் அவனுடைய வேலையை செய்வான். அது என்னன்னா, தூண்டுகிற வேலையை செய்வான். ஆனா உங்க இருதயம் எப்படி இருக்கோ அதற்கேற்றபடிதான் அந்த இன்வர்டு ட்ரையல்ல, டெம்டேஷன்ல நீங்க ஜெயம் எடுக்க போகிறீர்களா என்பதை அறிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்றார் அப்படின்னா, உங்களுக்கு வருகிற இன்வர்டு ட்ரையல் பாவ சோதனையாக இருக்கிறது. அது தேவன் கொடுக்கிற சோதனை அல்ல. யார் கொடுக்கிறதல்ல? தேவன் கொடுக்கிற சோதனை அல்ல. ஒரு விதத்தில் சாத்தான் தூண்டுதல் என்கிற வேலையை செய்வான். ஆனா உங்க இருதயம் எப்படி இருக்கோ அதற்கேற்ற விதத்தில் நீங்கள் அதிலே ஜெயம் எடுப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப எப்ப ஜெயம் எடுக்க முடியும் அப்படின்னா, உங்க இருதயத்திற்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா, தீமையான ஆசைகள் இருக்கக்கூடாது, தவறான ஆசைகள் இருக்கக்கூடாது, ஈவில் டிசையர்ஸ் இருக்கக்கூடாது. அதுதான் முதலாவது கெட்டதாக பொல்லாங்கான இருதயத்திலே காணப்படுகிறது. அதுதான் எதை பிறப்பிக்குமாம்? கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குமாம். அப்ப அதுதான் குழந்தையாகிய பாவத்தை என்ன செய்து பிறப்பிக்குது. அந்த பாவம் பூர்ணமடையும் போது மரணத்தை ஏற்படுத்துகிறது. மரணம் என்பது எதை காட்டுகிறது? இப்ப தேவனை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஆவிக்குரிய மரணம் சரீர மரணத்துக்கு பிறகு நித்தியத்திலேயும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படாமல் போகிற நித்திய மரணமாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப வாசிங்க 13ஆம் வசனத்தை. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன் அப்படின்னா, தேவன் எப்பயுமே அன்ஹோலி ட்ரையல்ஸ கொண்டு வருகிறவர் அல்ல. ஏன் கொண்டு வருகிறவர் அல்ல? யாராவது அர்த்தம் சொல்ல முடியுமா? தைரியமா பேசுங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அப்ப பாவ சோதனைகள் தேவன் கொண்டு வருகிறவர் அல்ல. ஏன்னு சொல்ல முடியுமா? வெரி குட். ஏன்னா தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, எந்த பொல்லாப்பும் அவருடைய இருதயத்திற்குள்ள ஒரு என்ட்ரன்ஸ கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக காணப்படாது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய இருதயம் பரிசுத்தமானது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது தீமையானது அல்லது பாவமானது ஒரு வழியை தேவனுடைய இருதயத்திற்குள் செல்வதற்கு ஏதுவாக கண்டுபிடிக்க முடியாது. அதை விளக்கும் வண்ணமாக தான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மனிதன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறான்னு. ஆனா இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறான். சரி,
ஆனால் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய இருதயத்திற்குள் பாவம் நுழைவதற்கு ஏதுவாக ஒரு என்ட்ரன்ஸை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அவருடைய இருதயத்திற்குள்ள பாவம் நுழைய முடியாத அளவிற்கு காணப்படுகிறது என்றால் அவர் பொல்லாங்கினால் மற்றவர்களையும் என்ன செய்வதில்லை? சோதிப்பதில்லை. அப்படின்னா யோசித்து பாருங்க, சாத்தான் எப்படி காணப்படுவான்? அவன் பொல்லாங்கினால் நிறைந்தவனாக இருப்பான், ஆகவே அதனால் தூண்டுகிறவனாக இருப்பான். ஆனா உங்க இருதயம் எப்படி இருக்கோ அதற்கேற்றபடி நீங்கள் அந்த சோதனையிலே ஜெயம் எடுக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். உங்க இருதயத்திற்குள்ள பாவ ஆசைகள் இருக்குமே ஆனால், ஈவில் டிசையர்ஸ் இருக்குமே ஆனால், அதுதான் உங்கள் இருதயத்திற்குள் இருக்கக்கூடிய முதல் தவறாக காணப்படுகிறது, முதல் கெட்டதாக காணப்படுகிறது. அந்த தவறான ஆசை என்ன செய்யும்? பாவத்தை பிறப்பிக்கும். அதனாலதான் 14ஆம் வசனத்துல படிக்கிறோம், அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அங்க என்னன்னு எழுதப்பட்டிருக்கிறது? சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. அப்போ உங்களுக்குள்ள அந்த இச்சை, அந்த தவறான ஆசை முதல் கெட்டதாக இருதயத்துல இருக்குமானால், அதை சாத்தான் தூண்டி என்ன செய்வான்? பயன்படுத்தி அதுல சிக்க வைத்து, அதுல உங்களை இழுத்து, பின்பு அந்த இச்சையினால பாவத்தை பிறப்பிக்க வைத்து, அதை என்ன செய்வான்னா கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்தாம போயிட்டா கடைசியில என்ன செய்வான்? அதுல பூர்ணமடைய செய்து கடைசியில தேவனை விட்டு உங்களை பிரித்து போடுவான். அதுதான் ஆவிக்குரிய மரணமாய் இருக்கிறது. பின்பு நித்தியத்திலேயும் சரீர மரணத்திற்கு பிறகு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலும் காணப்படாமல் போவீர்கள். அதை தான் இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். 15ஆம் வசனத்தில் எழுதுகிறார், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இப்ப நல்லா பாருங்க, பிரதிபலன்களில வித்தியாசம் இருக்கு. எதுல வித்தியாசம் இருக்கு? பிரதிபலன்கள்ல வித்தியாசம் இருக்கு. போன வாரம் சிந்தித்தோமே சோதனையை பற்றி. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த அவுட்வர்டு ட்ரையல்ல, அந்த வெளிப்பிரகாரமான சோதனைகள்ல நீங்கள் சகிப்புத்தன்மைக்கு இடம் கொடுத்து, பொறுமைக்கு இடம் கொடுத்து, பொறுமையினாலே பூர்ண கிரியை செய்து உங்கள் விசுவாசத்தை நிரூபிக்கும் போது தேவன் சில ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். முடிவாக உயர்ந்த நன்மையை ஜீவ கிரீடமாக பெற்றுக்கொள்ள செய்கிறார். ஆனா இங்க நம்ம படிக்கிறோமே பாவ சோதனை, இதுல வருகிற பிரதிபலன் மிகவும் வித்தியாசமானது. ஜீவ கிரீடம் அல்ல, நித்திய மரணமாய் இருக்கிறது. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க ஜீவ கிரீடத்தை விரும்புகிறீர்களா, நித்திய மரணத்தை விரும்புகிறீர்களா? ஜீவ கிரீடத்தை விரும்ப வேண்டும். ஜீவ கிரீடம் பெற்றிடுவார், ஜோதியாய் பிரகாசிப்பார். ஜீவ கிரீடம் பெற்றிடுவார், ஜோதியாய் பிரகாசிப்பார். ஜீவ கிரீடம் பெற்றிடுவார், ஜோதியாய் பிரகாசிப்பார். அப்ப இந்த நித்திய மரணம் என்று சொல்வது, மரணம் என்று சொல்வது, ஆவிக்குரிய மரணம் என்று சொல்வது நித்திய ஜீவ கிரீடத்திற்கு எதிரானதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இப்ப நீங்க ஆராய்ந்து பாருங்க, உங்க இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா இது ஆராய்ந்து பார்க்கிற நேரம். இதுல நீங்க சரியா ஆராய்ந்து உங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்வீர்களானால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவ கிரீடம் கிடைக்கும். இதுல நீங்க தேவனை விட்டு விலகி போக இடம் கொடுப்பீர்கள் என்றால் என்ன உண்டாகும்? நித்திய மரணம் உண்டாகும். எங்க இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, சர்ச்சில் இருந்தாலும் சரி, வேற ஊர்கள்ல இருந்தாலும் சரி, நீங்க தேவனோடையே ஐக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சகோதரரே, எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
என்றைக்கு நீங்கள் தவறான ஆசைக்கு இடம் கொடுத்து அது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்க இடம் கொடுத்து முடிவாக பூர்ணமாக்கி மரணத்தை உண்டாக்குவதற்கு ஏதுவாக அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உள்ளவர்களாக மாறுகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகினவர்களாய் இருப்பீர்கள். ஆகவே எச்சரிக்கையாயிருங்கள் என்று எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்து வேத பாரகரை எல்லாம் பார்த்து சொல்லுவார், நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறீர்கள் என்று சொல்லுவார். என்னன்னு? நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறீர்கள் என்று சொல்லுவார். வாஸ்து பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், இயேசு வேதபாரகருடைய நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று ஒரு கேள்வி எழுப்புவதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நாம் இந்த உலகத்துல எத்தனை வருடங்கள் வாழ்கிறோம் என்பது முக்கியமாய் இருந்தாலும் அதைவிட மிக முக்கியமானது என்னவென்றால், நம்ம இந்த உலகத்துல 100 வருடங்கள் வாழ்ந்து தேவனை விட்டு பிரிந்தே வாழ்ந்தால் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனை குறித்தே அறியாமல், பரலோக தேவன் மேல் விசுவாசமே வைக்காமல், தேவனை ஆராதிக்காமல், ஜெபிக்காமல், துதிக்காமல் 90 வருடங்கள் 100 வருடங்கள் சரீரத்திலே வாழ்கிறவர்கள் இருக்கிறார்களா? இல்லையா? இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய சரீர மரணத்திற்கு பிறகு அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா சிலர் 35 வருஷம் தான் வாழ்வாங்க. ஆனா தேவனோடையே ஐக்கியம் வைத்து ஓடி வெற்றிகரமாக விசுவாச வாழ்க்கையை ஓடி முடிப்பார்கள். அவங்களுக்கு நித்திய ஜீவன்ல பங்கு கிடைக்குமா? கிடைக்காதா? பங்கு கிடைக்கும். அப்ப நம்ம இந்த உலகத்துல எத்தனை வருடங்கள் வாழ்கிறோம் என்பது ஒருபுறம் முக்கியமானதாக இருந்தாலும் அதை நாம் எப்படி தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்தி ஜீவிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வாசியுங்கள், பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ பாவத்துல வாழ்கிற ஒரு மனிதன் 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் அவனுக்கு ஒரு உயர்ந்த பலன் கிடைக்க போவது கிடையாது. ஆனா தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்பாக அஞ்சி வாழ்கிறவர்கள் தான் நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படின்னா என்ன? நித்திய காலமாக பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்திலையும் பங்கை பெற்று நன்றாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் சங்கீதக்காரர் எழுதுவார், அவரை குறித்து அவர் சாட்சி கொடுத்து எழுதும் போது குறிப்பிடுகிறார், நான் என் முழு இருதயத்தோடும் கர்த்தருடைய கட்டளையை கை கொள்கிறேன் என்று எழுதுவார். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 69ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறேன் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆராய்ந்து பாருங்கள், என்னென்ன கட்டளைகளை எல்லாம் நீங்கள் கை கொள்ளாமல் போனீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்த்து அதிலெல்லாம் சீர்பொருந்தி, கர்த்தாவே முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்வேன் என்று ஒரு நல்ல தீர்மானம் செய்து கொள்வீர்களானால் நிச்சயமாகவே ஒரு நாளும் தேவனுடைய இருதயம் எப்படி பாவத்திற்கு இடமளிக்காமல் காணப்படுகிறதோ அதுபோன்ற இருதயத்தை நீங்களும் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். ஏனென்றால் பாவம் இருதயத்தை அசுத்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது. Sin makes heart unclean. இருதயத்தை அசுத்தப்படுத்துவது எதுதான்? பாவம்தான். ஆனால் தேவனுடைய இருதயத்திற்குள் பாவம் பிரவேசிப்பதற்கு என்ட்ரன்ஸை கண்டுபிடிக்க முடியாது. Praise the Lord. அதுபோன்ற இருதயம் உள்ளவர்களாக நீங்களும் காணப்படுவீர்களானால் சுத்தமுள்ள இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் எப்படி இருப்பார்? நல்லவராகவே இருப்பார். சுத்தமுள்ள இருதயமுள்ள தேவ பிள்ளைகளுக்கு தேவன் எப்படி இருப்பார்? நல்லவராகவே இருப்பார். நீங்கள் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நியாய பிரமாணத்தை ஒருவரும் 100க்கு 100 பெர்ஃபெக்டாக கை கொள்ளவில்லை. கை கொண்டார்கள், ஆனால் 100% பெர்ஃபெக்டாக என்ன செய்யல? கை கொள்ளல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, தாவீதும் என்ன செய்தார்? பாவம் செய்தார். ஆனால் தாவீதுக்கு ஒரு நல்ல வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை? மனம் திரும்ப வேண்டும், தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்கிற ஒரு நல்ல வாஞ்சை இருந்தனால
இருதயம் நொறுங்கொண்டு பாவ அறிக்கை செய்து ஜெபித்து தேவனோடு ஐக்கியப்படக்கூடியவராக இருந்தார். அதனாலதான் அவர் ஜெபிக்கும் போது என்ன ஜெபித்தார்? சங்கீதம் 51 சங்கீதம் 10 வாசிக்கும் போது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று சொல்லி ஜெபித்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? தெய்வ பிள்ளையே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறார். ஒருவேளை உங்க இருதயத்தின் நிலை சற்று பொல்லாப்பு நிறைந்ததாக, பாவத்திற்குரியதாக இருக்குமே ஆனால் நீங்களும் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நீர் சிருஷ்டிக்கக்கூடிய தேவன், உம்முடைய சிருஷ்டிப்பின் வல்லமை என் வாழ்க்கையிலே ஒரு சுத்தமுள்ள இருதயத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லி நீங்களும் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்ப மனம் திரும்ப வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்ததுனாலதான் தாவீது அப்படி ஜெபித்தார். பிரைஸ் தி லார்ட். தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று. அப்படி யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையாக மனம் திரும்ப விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18 அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இங்க தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? மனம் திரும்புங்கள். ஒரு புதிய இருதயத்தை, சுத்தமுள்ள இருதயத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. நிலைவரமான ஆவியை புதிதான ஆவியாக உள்ளத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ரொம்ப சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களாக வாழும்படியாக இன்னைக்கு ஜெபித்து அப்படி ஒரு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் பெற்று நீங்கள் வாழும் போது நியாயமாக, நீதியாக, நேர்மையாக, சரியாக தேவனுக்கு முன்பாக நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டு ஜீவிப்பீர்களானால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்கிற சமுதாயமும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இருக்குமா? இருக்காதா? இருக்கும். தேவன் அப்படிப்பட்ட சமுதாயத்தை உங்களுக்கு ஆதரவாக ஏற்படுத்தி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், எப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். வாசிங்க ஒரு வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22 அதிகாரம் 11 வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். நல்லா பாருங்க, சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். இந்த ராஜா என்று சொல்லும் போது நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், ஒரு நியாயமாக நீதியாக நடைபெறுகிற ஒரு கவர்மெண்டாக எடுத்துக்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நீதிமான்களாக, நீங்கள் தேவனுக்கு முன்பாக சரியானவர்களாக, நீங்கள் நேர்மையானவர்களாக, நியாயமாக ஜீவிப்பீர்களானால் நியாயமான கவர்மெண்ட்டும் கூட உங்களுக்கு ஆதரவா இருக்கும். ஜஸ்ட் மென் ஜஸ்ட் கவர்மெண்ட் என்று சொல்வார்கள். நீதியான மனிதன், நீதியான கவர்மெண்ட். பிரைஸ் தி லார்ட். நீதியாக வாழ்கிற உனக்கு நியாயமாக நடைபெறுகிற கவர்மெண்ட்டும் உனக்கு ஆதரவா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. சுத்த இருதயத்தை விரும்பியவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். அதனாலதான் நம்ம ஜெபிக்கிறோம் தேசத்திற்காக, அதனாலதான் நம்ம மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம், பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள்லாம் நீதி நியாயமா வாழ்றவங்க, தேவனுக்கு முன்பாக சரியா வாழ்றவங்க, எங்களோடு சிநேகத்தோடு இருக்கக்கூடிய ஆளுகை இருக்கணும் எவ்விடங்களிலும் என்று ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்ப சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தேவன் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கும்படியாக தான் நமக்குள்ளே தேவன் என்ன செய்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியாகிய தேவ அன்பை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார்.
விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார் என்று படிக்கிறோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? தேவன் எழுத்தின்படியான யூதர்களையும் என்ன செய்தாராம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க செய்து அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்கள் சரீர பிரகாரமாக விருத்த சேதனம் பண்ணி இருந்தாலும் உள்ளத்திலேயும் விருத்த சேதனம் அடைய பண்ணினாராம். அப்ப நல்லா பாருங்க, எழுத்தின்படியான யூதர்கள் எழுத்தின்படியாக விருத்த சேதனம் பண்ணி கொள்கிறவர்கள். ஆனா அவங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கும் போது பரிசுத்த ஆவியை பெற்று இருதயங்களிலேயும் என்ன பெற்றுக் கொள்கிறார்கள்? விருத்த சேதனம் பண்ணி கொள்கிறார்கள். ஆனா ஒரு புறஜாதியான் எழுத்தின்படியாக புறம்பே விருத்த சேதனம் பண்ணி கொள்கிறவன் அல்ல. ஆனால் அவன் புறஜாதியான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் போது பரிசுத்த ஆவியை பெற்று உள்ளத்திலே விருத்த சேதனம் பண்ணி கொள்கிறான். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர்கள் மூலமாக சொல்லுகிறார், புறம்பே விருத்த சேதனம் பண்ணி கொண்டாலும் சரி பண்ணலேனாலும் சரி அது ஒரு பொருட்டல்ல. உள்ளத்திலே இருதயத்திலே அடைகிற விருத்த சேதனம் தான், பெற்றுக்கொள்கிற சுத்திகரிப்பு தான் நிஜமான உண்மையான சுத்திகரிப்பாய் இருக்கிறது, விருத்த சேதனமாய் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதை தான் அங்கே படிக்கிறோம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு தேவன் அறிந்து கொள்கிறார். யோசித்து பாருங்க, சாத்தான் உங்களை தூண்டுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சில பாவத்திற்குரிய காரியங்களை வைத்து தீமையினாலே தூண்டுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்க இருதயம் பொல்லாப்பானதா இருக்குமே ஆனால் அந்த தூண்டுதல் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அது ஒரு தவறான மகிழ்ச்சியா இருக்கும். நீங்கள் அதற்கு இடம் கொடுக்கும் போது அறிந்து கொள்வீர்கள் உங்களுக்குள்ள என்ன டிசைர் இருக்கு. ஈவில் டிசைர் இருக்கு. முதலாவது இருக்கக்கூடிய தவறு என்ன, கெட்டது என்ன? தவறான ஆசை இருக்கு. அது என்ன செய்யும்? அந்த தூண்டுதலுக்கு இடம் கொடுத்து அதை மேற்கொள்ளாம பாவத்தை என்ன செய்யும்? பிறப்பிக்கும். கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்து அது பூர்ணமடையும் போது ஆவிக்குரிய மரணத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். பிரதிபலன் என்ன கிடைக்காது? ஜீவ கிரீடம் கிடைக்காது. அதை இங்க கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி பிசாசானவன் ஒரு தூண்டுதலை கொடுக்கும் போது தேவன் பார்க்கிறாராம், உன் இருதயம் எப்படி இருக்கு அப்படின்றத அறிந்து கொள்கிறாராம். அதான் அங்க அப்போஸ்தலன் எழுதுகிறார், இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு எதை கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற எழுத்தின்படியான யூதர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற புறஜாதிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இராதபடி செய்தார். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக மாறுகிறோம். எப்படி? சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களாக. அதனால நமக்கு எப்பொழுதுமே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், சங்கீதம் 73 சங்கீதம் 1 சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நானும் கூட கர்த்தாவே எனக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும் போது தேவன் இந்த வசனத்தை தான் எனக்கு உணர்த்தினார். ஏன் தெரியுமா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாருமே சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்கள்னு வச்சுக்கோங்க. தேவ பிள்ளைகள், தேவனோடு ஐக்கியப்படுகிறவர்கள். நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள், தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், தேவன் சகலத்தையும் அறிந்தவர் அப்படின்னெல்லாம் தேவனை ஆராதிக்கிறீர்கள், துதிக்கிறீர்கள். ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வி தெரியுமா? கர்த்தாவே, நாங்கெல்லாம் நல்ல நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக நல்ல வாஞ்சையோடு ஜீவிக்கிறோம். ஆனா துன்மார்க்கத்தனத்தோடு வாழ்கிறவர்கள் எப்படி இருக்காங்க? ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்களே, பணக்காரங்களா இருக்கிறாங்களே, செல்வ செழிப்பா இருக்கிறாங்களே. ஆனா நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக வாழ்கிற நாங்க அப்படி ஒண்ணும் நாங்க பெருசா ஐஸ்வர்யவான்களாக இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே தேவ பிள்ளைகளுக்கு வருவது உண்டு. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் வந்தது. அவருக்கு என்ன எண்ணம் வந்தது என்றால், நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? சுத்த இருதயத்தை விரும்புறோம், தேவ நீதியை விரும்புறோம், தேவனோட ஐக்கியப்பட்டு வாழ விரும்புறோம், தேவனோடையே சஞ்சரிக்க விரும்புகிறோம். ஆனா துன்மார்க்கர் அதை பற்றியெல்லாம் ஒண்ணுமே அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. ஆனா எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப பணக்காரங்களா செல்வ செழிப்பா இருக்கிறாங்களே.
இது என்ன கர்த்தாவே, நாங்கள் அல்லவா சர்வ வல்லமையுள்ள தேவனை தொழுது கொள்கிறோம், நாங்கள் அல்லவா பரிசுத்தமுள்ள தேவனை தொழுது கொள்கிறோம், தேவ நீதியோடு வாழ்கிறோம், இது எங்களுக்கு புரியாத புதிரா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அன்றைக்கு சங்கீதக்காரருக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் வந்தது. அப்பதான் கர்த்தர் அறிந்து கொள்ள வைத்தார். என்ன அப்படின்னா, தேவ பிள்ளைகளே, உங்களை தேவன் என்ன செய்வாராம், அவருடைய ஆலோசனைகளின்படி நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வார். முடிவு உங்களுக்கு என்னவா இருக்கும்? நித்திய ஜீவனாய் இருக்கும். முடிவு எப்படி இருக்கும்? ஜீவ கிரீடமாய் இருக்கும். ஆனா அந்த துன்மார்க்கர் கொஞ்ச காலம் செல்வ செழிப்பாய் இருப்பதாக பார்வைக்கு தோன்றினாலும் அவர்களுடைய வாழ்க்கை பாதை தேவனுடைய ஆலோசனைகளின்படி காணப்படாது. முடிவு தேவ மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இருக்காது. முடிவு ஜீவ கிரீடமாகவும் இருக்காது. முடிவு நித்திய மரணமாக காணப்படும். அதனாலதான் சங்கீதக்காரர் 73 அதே சங்கீதத்துல 24 முதல் 26 வசனங்களை வாசிக்கும் போது அதை அறிவிக்க கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 73 சங்கீதம் 24 முதல் 26 வசனங்களை வாசித்து பாருங்கள். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். நல்லா பாருங்க, உங்களுக்கு இருக்கிற எண்ணம் சங்கீதக்காரருக்கும் வந்தது. என்ன எண்ணம்? கர்த்தாவே, நாங்க சுத்த இருதயத்தை விரும்புறோம், தேவ நீதியை விரும்புறோம், பரிசுத்த வாழ்க்கையை விரும்புறோம், அப்படிதான் வாழ்றோம். ஆனா துன்மார்க்கர், தேவனை குறித்து அறியாதவர்கள், பரலோக ராஜ்யத்தை குறித்து எண்ணம் இல்லாதவர்கள், பரலோகத்துல ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற சிந்தனை இல்லாதவர்கள், ரட்சிப்படையாதவர்கள், பாவிகள், அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? செல்வ செழிப்பா இருக்கிறாங்களே. ஆனா எங்களுக்கு அப்படியெல்லாம் பெரிய செழிப்பெல்லாம் இருக்கிற மாதிரி, அவங்களோடு ஒப்பிடும் போது எங்களுக்கு அப்படியெல்லாம் பெரிய ஐஸ்வர்யம் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு எண்ணம் உங்களுக்கும் வரும். அதுக்குதான் பதில் அதே சங்கீதக்காரர் எழுதுகிறார். அவங்களுக்கெல்லாம் முடிவு எப்படி இருக்குமா? வேதனையா இருக்குமா? ஆனா தேவனை அறிந்து கொள்கிற உங்களை தேவன் அவருடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வார். அதனாலதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமும் இல்லை. தேவனே என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால எனக்கு தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு எப்படி இருக்கும்? ஐஸ்வர்யமா இருக்கும். அதனுடைய தேவன் வேதனையை கூட்டார். அப்ப நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை தேவன் அறிந்து கொள்ள செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 5:8 ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளலாம்? அவர்களுடைய சிந்தனைகள் சுத்தமாய் இருக்கும், அவர்களுடைய விருப்பங்கள் சுத்தமானதாய் இருக்கும். அப்ப நீங்க சொல்லலாம், சிலர் யாராவது சொல்லலாம், ஆமா எங்க எண்ணம் எல்லாம் சுத்தமா தான் இருக்கு, எங்க சிந்தனைகள் எல்லாம் சுத்தமா தான் இருக்கு, எங்க விருப்பங்கள் எல்லாம் சுத்தமானதா தான் இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம். ஆனா தேவன் ஒரு ஸ்டாண்டர்ட் வைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்திற்கு ஒரு அளவு வைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்திற்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வைத்திருக்கிறார். அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க கடவீர்கள். எல்லாரும் சொல்லலாம், எங்க சிந்தனை சுத்தமா இருக்கு, எங்க நோக்கம் எல்லாம் சுத்தமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம். ஆனா தேவன் தான் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற அளவிலே இருக்கிறதா? காட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோலினஸ், தேவனுடைய பரிசுத்தத்தின் அளவு என்று ஒன்று உண்டு. அந்த உயர்ந்த பரிசுத்தத்தின் அளவுக்கு ஏற்ற விதத்தில் உங்கள் சிந்தனைகள், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் சுத்தமானதாக இருப்பதற்கு ஏதுவான ஒரு சுத்தமுள்ள இருதயத்தை சிருஷ்டித்து கொடுக்க தேவன் நல்லவராயிருக்கிறார். அவர் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லவராகவே இருக்க உங்களை
அவருடைய ஆலோசனைகளின்படி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, மாரல் பியூரிட்டி இருக்கிறது என்று சொல்வார்கள், ஸ்பிரிச்சுவல் இன்டெகிரிட்டி இருக்கிறது என்று சொல்வார்கள், they are separated from evil என்று சொல்வார்கள், dedicated to God என்று சொல்வார்கள். தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு டெடிகேஷன் இருக்கும். தீமையிலிருந்து விலகினவர்களாய் இருப்பீர்கள். ஸ்பிரிச்சுவல் இன்டெகிரிட்டி இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்னன்னு அர்த்தம் சொன்னேன், knowing God and living with God. அப்ப ஸ்பிரிச்சுவல் இன்டெகிரிட்டி என்று சொல்லும் போது சரியாக பரலோக தேவனை குறித்து அறிந்து, அந்த அறிந்து கொண்ட அறிவுக்கு ஏற்ற விதத்தில் தெய்வீக அனுபவங்களை பெற்று தெய்வ பிள்ளையே இன்டெகிரிட்டியோடு காணப்படுவீர்கள். உள்ளான வாழ்க்கை, புறம்பான வாழ்க்கை எல்லாமே தேவனுடைய பார்வையிலே பிரீதியாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாரல் பியூரிட்டி உண்டாய் இருக்கும். நீதி சம்பந்தமான விஷயங்களிலே சுத்தமுள்ளவர்களாக காணப்படுவீர்கள். அநீதி ஒன்றும் இல்லாத ஜீவியம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். அதான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவங்க தேவனை தரிசிப்பார்களாம். ஏன்னா அந்த பரிசுத்தத்திற்கு ஏற்ற ஸ்டாண்டர்ட் தேவனுடைய ஸ்டாண்டர்டாக வைத்து அவர்கள் வளர்கிறபடியால் பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வளர்கிறபடியால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் தேவனோடு நல்ல ஒரு நெருங்கின க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வைத்து வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். இந்த உலகத்துல மட்டும் இல்ல, மறு உலகத்திலையும் அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? தேவனோடு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உடையதா இருக்கும். அது ஒரு அர்த்தமாய் இருக்கிறது. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். அவர்கள் தேவனோடு ஒரு நெருங்கின ரிலேஷன்ஷிப் வைத்து இந்த உலக வாழ்விலும் மறுமையிலேயும் காணப்படுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருப்பது என்ன? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாக பேசினார். நில்லுங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல தேவன் மோசேயோடு முகமுகமாக பேசினாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெய்வ பிள்ளையே? அவ்வளோ ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் யாருக்கும் உண்டாயிருந்தது. மோசேக்கும் தேவனுக்கும் உண்டாயிருந்தது. தேவனுடைய சிநேகிதனாக காணப்பட்டார். அவ்வளோ ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். காட்ஸ் சைல்டாக அவர் காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மனிதனாக காணப்பட்டார். வாசியுங்கள் அந்த வசனத்தை. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு எப்படி பேசினாராம்? முகமுகமாக பேசினாராம். அதான் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். தேவ சத்தம் கேட்கக்கூடிய ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தேவனுக்கும் மோசேக்கும் உண்டாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, யார் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள்? ஆசீர்வாதம்னா உடனே நீங்க பணம்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆசீர்வாதம் என்றால் ரட்சிப்பு ஒரு ஆசீர்வாதம், அபிஷேகம் ஆசீர்வாதம், கிருபை வரங்கள் ஆசீர்வாதம், விசுவாச வாழ்க்கை ஆசீர்வாதம், நித்திய ஜீவனை உடையவர்களாக வாழ்வது ஆசீர்வாதம், ஜீவ கிரீடம் பெறுவது ஆசீர்வாதம், பரிசுத்த வாழ்க்கை ஆசீர்வாதம், நீதிமான்களாக வாழ்வது ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு ஆசீர்வாதம்னா உடனே சிந்தை எங்க தான் போகுது? பணத்துக்கு தான் போகுது. தெய்வ பிள்ளையே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை யார் பெற்றுக்கொள்வார்? தேவன் கொடுக்கிற பெனிஃபிட் யாருக்கு கிடைக்கும்? தெய்வ பிள்ளையே, இப்பதான் நான் பாயிண்ட்டுக்கு வரேன். யாருக்கு கிடைக்கும்? பிசாசானவனுடைய தூண்டுதல் உண்டாகும் போது அதை பகுத்தறிந்து அதை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களிலே உயர்வார்கள், பரிசுத்தத்திலே உயர்வார்கள், தேவனுடைய நீதியிலே உயர்வார்கள், அல்லேலூயா, தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே உயர்வார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். தேவ சமூகம் பரிபூர்ண ஆனந்தமுடையதாக பேரின்பமானதாக காணப்படும். அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே.
உடனே சொல்லிடாதீங்க பாஸ்டர் எப்பயுமே பணத்துக்கு விரோதமா பேசுறாருன்னு சொல்லாதீங்க. பணம் நல்லதுதான். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாயிருக்கு. ஆனா பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனா வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இந்த இம்மைக்குரிய பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டாம். எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பீர்கள். தெய்வ பிள்ளையே, அப்போ ஓவர் கம்மர்ஸ், ஜெயம் கொள்ளுகிறவர்கள். எதை ஜெயம் கொள்கிறவர்கள்? பாவத்தையும் அன்காட்லினஸையும் ஜெயம் கொள்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். யார் பாவத்தையும் தெய்வீகரமான காரியம் அல்லாதவைகளையும் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயம் கொண்டவர்கள். அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பெனிஃபிட்ஸ் உண்டு, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் உண்டு. வெளிப்படுத்தல் 21:7 வாசித்து பாருங்கள். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று. எல்லாவற்றையும் என்று சொல்லும் போது அர்த்தம் என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருப்பீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள், சரியான ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்வீர்கள், பரிசுத்தம் அடைந்து கொண்டே செல்வீர்கள், தேவனோடு ஐக்கியத்தை வைத்துக் கொண்டே இருப்பீர்கள், தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள், உயர்ந்த நன்மையாகிய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் தான் பாவத்தையும் அன்காட்லினஸையும் மேற்கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஜெயங்கொண்டவர்களுக்கு தேவன் அவருடைய சகல நன்மைகளினாலும் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருந்திருப்பார். அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் என்ன செய்வான்? சுதந்தரித்துக் கொள்வான் என்று. இது இந்த பூமிக்குரிய நாட்களிலே மாத்திரமல்ல தேவன் கொடுக்கிற பெனிஃபிட்ஸை பெற்றுக்கொள்வது, மறுமையிலேயும் கூட முகமுகமாக அவரை தரிசிக்கிறவர்களாய் இருப்போம். வெளிப்படுத்தல் 22:4 வாசித்து பாருங்கள். அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளிலே இருக்கும். அவர்களுடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எதை தரிசிக்கிறார்கள்? தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்களுடைய உள்ளம் தேவ அன்பினாலே பொங்கி வழியக்கூடியதாய் இருக்கும். அவர்களுடைய பாத்திரம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப சபையில இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கணும்? அப்படிப்பட்ட சுத்த இருதயத்தோட ஊக்கமாக ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். அன்பே பிரதானம். கட்டளையின் பொருள் என்ன? சுத்தமுள்ள இருதயத்திலிருந்து பிறக்கும் அன்பு. பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் 1 பேதுருவின் புஸ்தகம் 1:22 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு அறிவுரை கொடுக்கும் போது அவனமாக தான் எழுதுகிறார், சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனிடத்தில் சரியாக முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கும் போது நீங்கள் இந்த சபையின் ஐக்கியத்தில் இருக்கிற எல்லாரோடும் ஊக்கமாக சரியாக அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் கற்பனையின் பொருளாகவும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கற்பனையின் பொருள் என்ன? அன்பே பிரதானம். பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1:5 வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும், அங்கேயும் வருது, சுத்தமான இருதயத்தில் நல் மனசாட்சியிலும், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும், மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. 2 தீமோத்தேயு 2:22 வாசித்து பாருங்கள். அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு, அங்க என்ன எழுதி இருக்கு? சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்ப இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வைக்கிற தேவன் உங்கள் இருதயம் சுத்தமுள்ள இருதயமாக காணப்படுவதற்கு ஏதுவாக ஜெபிக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உடையவர்களாக காணப்பட வேண்டும்,
சபையின் ஐக்கியம் சரியானதாக இருக்க வேண்டும். ஊக்கமாக ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். பிசாசானுடைய தூண்டுதல் அது அன்காட்லினஸ்க்குரியதாக இருக்கும் போது அதை பகுத்தறிந்து உங்களுக்குள்ளே தவறான ஆசை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறவர்களாக அல்ல, தவறான ஆசை ஒன்றும் இருதயத்துல இல்ல என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக காட் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக வளர்ந்து செல்கிறவர்களாக, பாவம் கர்ப்பம் தரிக்க இடம் கொடுக்காதவர்களாக, பாவம் பூர்ணமடைவதற்கு இடம் கொடாதவர்களாக, முடிவிலே ஆவிக்குரிய மரணம் உண்டாகாத வண்ணம் நீங்கள் உங்கள் ஜீவியத்தை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இததான் மனசுல வச்சு சொன்னாரு, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், ஆனால் விசாலமான பாதையிலே செல்கிறவர்கள் அநேகர் என்று சொன்னார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொன்னார். சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலமாக போதிப்பது என்ன என்றால், நித்திய ஜீவனுக்கு வழிநடத்துகிற பாதையில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. அதை தான் இயேசு கிறிஸ்து போதித்தார். பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதான், நம்மளோட கொஞ்சம் பேர் தானே தேவனோடு இணைந்து இசைந்து ஐக்கியப்பட்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியில நடக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம திரள் கூட்ட ஜனத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாதான். அதை தான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கான், விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேக. அப்ப விசாலமான கேட்டுக்கு போகிற வாசல் வழியாக போகிறவர்கள் அநேகர், ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து போதிப்பது என்ன? தேவனோடு நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துகிற பாதையில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. உண்மையான தேவ பிள்ளைகள், பிரைஸ் தி லார்ட். அததான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்ப சொல்றாரு, சிலர் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறார்கள். எப்படிங்க அவங்களால உட்பிரவேசிக்க முடியுது? அவர்களுடைய தாழ்மையின் மூலமாக. பிரைஸ் தி லார்ட். எப்படி சிலராலே உட்பிரவேசிக்க முடிகிறது? உண்மையான மனம் திரும்புதல் மூலமாக. அந்த தாழ்மை, உண்மையான மனம் திரும்புதல் மூலமாக சிலரால் என்ன செய்ய முடிகிறது? அந்த ஜீவனுள்ள வாசலுக்குள் பிரவேசிக்க முடிகிறது. கிறிஸ்துவை என்ன செய்ய முடிகிறது? பின்பற்ற முடிகிறது. மற்றவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? நான் சொன்னேன்ல ஒரு தடவை, ஓன் சாய்ஸ். என்னது? ஓன் சாய்ஸ். எங்களுக்கு அப்படியெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை. தாழ்மையோடு உண்மையான மனம் திரும்புதலோடு கிறிஸ்துவை பின்பற்றி நித்திய ஜீவனுக்குரிய பாதையில செல்லணும்னு அவசியம் இல்லை. எங்க சொந்த விருப்பத்தின்படி நாங்க என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாமல், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல், பலவிதமான கஷ்டங்களை சகித்து முன்னேறி அந்த பாதையிலே விசுவாசத்தோடு தூய்மையோடு அன்போடு கிறிஸ்துவை பின்பற்றாமல் நாங்க எங்க விருப்பத்தின்படி என்ன செய்யறோம்? விசாலமான பாதையை தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி போகிறார்கள். தெய்வ பிள்ளையை இந்த காலை வேளையிலே தீர்மானம் பண்ணுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் தெய்வ பிள்ளையே பிரவேசிக்கிறவர்களாகிய சிலராகிய நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும்? தாழ்மையோடு காணப்பட வேண்டும், உண்மையான மனம் திரும்புதலோடு காணப்பட வேண்டும், எல்லா தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி பின்பற்றும் போது பல பாடுகள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பரிசுத்தத்தின் ஸ்டாண்டர்டுக்கு அளவிற்கு ஏற்ற வண்ணம் வளர்ந்து செல்கிறவர்களாக, முன்னேறி செல்கிறவர்களாக, உண்மையான தெய்வீக விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் தேவ அன்பிற்கும் இடம் கொடுத்து அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த இலக்கை என்ன செய்ய வேண்டும்? அடைய வேண்டும். அப்பொழுது உங்கள் ஜீவியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஐக்கியம் கொண்டதாய் இருக்கும். எல்லாரும் எழும்பி நிற்போமா? அப்படியே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபிப்போம்.
சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளில் ஆண்டவரே உள்ளான சோதனையை குறித்து ஆண்டவரே எங்களுக்கு விளக்கமாக நீர் ஆண்டவரே என்னால் காண்பித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய இருதயம் ஆண்டவரே தீய இச்சையினால் நிறைந்திருக்கும் பொழுது அதோடு மேற்கொண்டு பிசாசின் தூண்டுதலால் அது பாவத்தை பிறப்பித்து அதன் மூலமாக ஆவிக்குரிய மரணத்தை பிறப்பிக்க கூடும் என்பதால் ஆண்டவரே எல்லா காவலோடும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ ஐக்கியத்தில் எங்களை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமான பொல்லாத இருதயம் எங்களுக்குள் இராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. எங்களுடைய இருதயங்களில் நாங்கள் பொல்லாதவைகளை சிந்திக்காதபடி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே பாவிகள் 100 வயது வாழ்ந்து அவர்கள் பொல்லாப்பை செய்தாலும் அதனால் ஒரு பயனில்லை ஆண்டவரே. தேவனுக்கு பயந்து அஞ்சி நடக்கிறவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளைகளை கை கொள்ள அதன் மூலமாக உம்மிடத்தில் நாங்கள் சீர் பொருந்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை போல எங்களுடைய இருதயம் மாறும் ஆண்டவரே. அப்பொழுது பாவம் எங்களுடைய இருதயத்தில் நுழைய முடியாது ஆண்டவரே. உம்முடைய இருதயமாக ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னது போல எங்களுடைய இருதயம் ஆண்டவரே சுத்த இருதயமாக மாற்றுங்கப்பா. தாவீது ஆண்டவரே அவன் இருதயம் நொறுங்கி மனம் திரும்பி சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவி என்னில் புதுப்பிங்க என்று சொன்னது போல ஆண்டவரே நாங்களும் மனம் திரும்பி சுத்த இருதயத்தை ஆண்டவரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழும் பொழுது நாங்கள் வாழ்கிற சமுதாயம் கூட ஆண்டவரே எங்களுக்கு நன்கு ஆதரவாக இருக்கும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய இருதயம் நாங்கள் ஒவ்வொரு நாள் எங்களுடைய இருதயத்தை சுத்திகரித்து தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வரும் பொழுது அதன் நிமித்தமாக நாங்கள் தேசத்தின் நலனுக்காக எங்களை ஜெபிக்க வைக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தில் தந்து எங்களுடைய இருதயத்தை விருத்த சேதனை செய்ய வைத்து எங்களுடைய இருதயங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிசாசானவன் ஆண்டவரே எங்களுடைய இருதயம் ஏற்கனவே தீய இச்சையினால் நிறைந்திருக்கும் பொழுது மேற்கொண்டு பிசாசானவன் எங்களை தூண்டும் பொழுது தேவன் எங்கள் இருதயத்தை நீர் பார்க்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வேளையிலே நாங்கள் மனம் திரும்பி எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு எங்களுடைய இருதயத்தையும் இரத்தத்தினால சுத்திகரித்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் தருகிற தேவனா இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சுத்திகரித்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே முடிவில் எங்களுக்கு ஆலோசனை தந்து ஆண்டவரே எங்களை மகிமையிலே நடத்துகிறீரே ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சுத்திகரித்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாள் எங்களுக்கு பலவிதமான ஆலோசனைகளை தந்து முடிவிலே மகிமை தருகிற தேவனா இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துன்மார்க்கனுக்கு ஆலோசனையும் இல்லை, முடிவில் மகிமையும் இல்லை ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே உம்மை நம்பி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்கும் பொழுது உம்மிடத்திலிருந்து ஆலோசனைகள் புறப்பட்டு வரும், முடிவில் மகிமையும் எங்களுக்கு கிடைக்குமே என்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக இவ்வித ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவனை அண்டிக் கொள்வதே நலம் என்று ஆண்டவரே 73 சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களை சுற்றி எவ்வளவு பாடுகள் பாரங்கள் இருந்தாலும் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் ஓன் சாய்ஸில் விழுந்து விடாதபடிக்கு தேவனை அண்டிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே அப்பா எங்களுடைய சிந்தனை விருப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே சுத்தமாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அது பரிசுத்தமாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த விகிதத்தின் அளவுக்கு நாங்கள் வந்து சேரணும் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த விகிதத்தின் அளவுக்கு நாங்கள் வந்து சேரும் பொழுது உம்மை தரிசிக்கிறவர்களாக மாறுவோமே ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் உம்மோடு நெருங்கிய ஐக்கியத்தை கொண்டு ஆண்டவரே மோசே போல தேவனுடைய சிநேகிதராய் இருந்து முகமுகமாய் தரிசித்தது போல நாங்களும் அப்படி ஆண்டவரே உம்மோடு நெருங்கிய ஐக்கியம் கொண்டு உம்மை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே எங்களுக்கு சோதனைகள் வரும் பொழுது நாங்கள் சத்துருவை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறவர்களாக சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை ஆண்டவரே தந்து ஒவ்வொரு நாளும் உடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற
ஆண்டவரே நாங்கள் தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் சுத்த இருதயத்தோடு ஆண்டவரே ஊக்கமான அன்பு, ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூற கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கற்பனையின் பொருளான ஆண்டவரே நீதி, விசுவாசம், சமாதானத்தை அடையும்படி நாட ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க ஆண்டவரே நாங்கள் விரும்பணும் ஆண்டவரே. நாங்கள் உலகத்தாரோடு கம்பேர் பண்ணாதபடிக்கு அவர்கள் எல்லாம் சுகித்திருக்கிறார்கள், நாங்கள் ஏழ்மையிலேயும் நாங்கள் தரித்திரத்திலேயும் இருக்கிறோம் என்று அவர்களோடு கம்பேர் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உண்மை பின்பற்றுகிறவர்களாகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையான மனம் திரும்புதல் மூலம், தாழ்மையின் மூலம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவை பின்பற்ற இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களோட வாழ்க்கையில ஒரு நாளும் ஆண்டவரே ஓன் சாய்ஸ் வந்துடக்கூடாதுப்பா. எல்லாம் உம்முடைய கற்பனைகள், உம்முடைய கட்டளைகளின்படி வாழ்ந்து ஆண்டவரே தேவனிடத்தில் விசுவாசத்தை வைத்து, தேவனிடத்தில் அன்பு செலுத்தி இடுக்கமான வாசலையாய் உட்பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. அப்படியாக ஆண்டவரே பாவமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி ஓட கடவோம் என்ற வசனத்தின்படியாக ஆண்டவரே எங்களுடைய கண்கள் ஆண்டவரே வலதுபுறமோ இடதுபுறமோ உலகத்தின் காரியமோ ஆண்டவரே பாராதபடிக்கு உம்மை நோக்கி எங்கள் கண்கள் பார்க்கத்தக்கதாக, உம்மை நோக்கி எங்களுடைய வாழ்க்கை ஓட்டம் ஓடத்தக்கதாக கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகளும் உண்டு ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த விகிதத்தின் அளவு நாங்கள் அடைந்து நித்திய ஜீவனை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்படியாக ஆண்டவரே உள்ளான சோதனைகளை ஜெயிக்க கர்த்தர் இந்த நாளிலே நீர் கொடுத்த எங்களுக்கு சகல ஆலோசனைகளுக்காகவும் வசனத்தின் மூலமாக நீர் கொடுத்த எல்லா வெளிப்பாடுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வசனங்களுக்கு எங்களுடைய சபையாரை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கொஞ்சம் பேரா இருந்தாலும் ஆண்டவரே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் விசுவாச குடும்பத்தை எங்கள் சபையை இந்த வசனத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதித்து உள்ளான சோதனையிலிருந்து நாங்கள் ஜெயம் பெறத்தக்கதாக இன்றைய ஆலோசனையின்படியே நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே வழி நடத்த கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. இவ்வளவு பிரதான வெளிப்பாடுகளை எங்களுக்கு போதித்த எங்கள் தகப்பனே, எங்கள் போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. மிகவும் பிரயாசப்பட்டு ஆண்டவரை வேற வசனத்தை ஆண்டவரை எங்களுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்த ஆண்டவரை எங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவரை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. இந்த ஆசீர்வாதம் இன்னும் அநேகருக்கு போய் சேர வேண்டும் ஆண்டவரே. இதில் நாங்கள் பாக்கியம் அடைந்தோமே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே எங்கள் போதகரை அவருடைய குடும்பத்தை ஆண்டவரே கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமோ, என் நம்பிக்கையும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமோ, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் போடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் போடுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
அல்லேலூயா. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்கிற வசனத்தின் மூலமாக தேவாவியானவர் எடுத்துரைத்த எல்லா தெய்வீக சத்தியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே சுத்தமுள்ள இருதயத்தை பெற்று தேவனுடைய பரிசுத்தத்தின் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற அளவிலே வளர்ந்து முடிவாக ஜீவ கிரீடத்தையும் பெற்றவர்களாக, அதற்கு எதிராக காணப்படுகிற நித்திய மரணத்தை அடையாதவர்களாக, தேவனாலே ஆசீர்வாதங்களை பெற்று மேன்மையடைந்தவர்களாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து அவரே இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருந்து எந்நாளும் தேவனோடு உள்ள ஒரு நெருங்கின ஐக்கியத்தையும் அவருடைய சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தையும் பெற்றவர்களாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.